ஒரு படத்துக்கு நாம மெய் சிலிர்க்கிற மாதிரி வச்ச அழகான தமிழ் பேரு என்ன? ரிஸ்க் எடுத்து அந்த ரெண்டையும் ஒரே படத்துல காட்டி நடிச்ச நடிகை யார்? அது என்ன படம்? அந்த படத்துல காட்டுன மாதிரியே இந்த படத்திலையும் காட்டுன்னு காட்டுவாங்களா? இதையெல்லாம் தெரிஞ்சுக்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போலாம். உங்கள் அபிமான சினிமா ஸ்கேனின் அன்பான வணக்கங்கள். தனுஷோட 51வது படத்துக்கான படப்பிடிப்பு பூஜையோட நேத்து ஜனவரி 18ஆம் தேதி நடந்திருக்கு. இதுல நாகார்ஜுனா ஒரு முக்கிய கதாபாத்திரத்துல நடிக்க தனுஷுக்கு ஜோடியா ராஷ்மிகா மந்தனா நடிக்கிறாங்க. இந்த படம் தமிழ், தெலுங்கு, இந்தின்னு 3 மொழிகள்ல வெளிவர போகுது. தெலுங்கு சேல்ஸுக்காக நாகார்ஜுனா, அப்படின்னா இந்தி சேல்ஸுக்காக ராஷ்மிகா மந்தனாவா? அனிமல் படம் மூலமா ராஷ்மிகா மந்தனா இந்தியில காட்டுன்னு காட்டினதை மறந்தே போனேன். நடிப்ப சொன்னேன்னு சொன்னா நம்பவா போறீங்க? அப்படின்னா அதே மாதிரி இந்த படத்திலையும் காட்டுன்னு காட்டுவாங்களான்னு தெரியல. சத்தியமா நடிப்ப சொல்லலிங்க, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து மெய் சிலிர்க்க வைக்கிற அழகான தமிழ் பேர் என்னன்னா மெய்யழகன். கார்த்திக் நடிக்கிற 27வது படத்தை சூர்யாவோட 2D நிறுவனம் தயாரிக்கிற நிலையில இந்த படத்துக்கு மெய்யழகன்னு பேர் வச்சதுல அட்ராக்ட் ஆனதால தான் இந்த அப்டேட்டை சொல்லணும்னே நினைச்சேன். சொன்னேன். அண்ணே, அந்த ரெண்டையும் ஒரே படத்துல காட்டி நடிச்ச அந்த நடிகையை பத்தி சொல்லுங்க அண்ணே. அந்த நடிகையை பத்தி சொல்றதுக்கு முன்னாடி அது சம்பந்தமா ஒரு குட்டி விஷயத்தை பார்த்துடலாம். வித்தியாசத்துக்கு பேர் போன நம்ம பார்த்திபன் சார் ஒத்த செருப்பு படத்துல சிங்கிள் ஆர்டிஸ்டா நடிச்சார். அடுத்து இரவின் நிழல் படத்தை சிங்கிள் டேக் படமா இயக்கி இருந்தார். இந்த ரெண்டையும் ஒரே படத்துல காட்டி நடிச்சா, அதுவும் ஒரு நடிகை நடிச்சா, இந்த ரிஸ்கை எடுத்து ரெண்டையும் காட்டி நடிச்சிருக்கிறது நம்ம அன்சிகா. ஆமாங்க, 105 மினிட்ஸ் படத்துல அன்சிகா மட்டுமே முழுக்க 105 நிமிடங்களும் நடிச்சிருக்காங்களாம். இதுல அன்சிகாவோட கவர்ச்சி தரிசனம் எல்லாம் எதுவுமே இல்லையா. லாக்அப் ரூம்ல மாட்டிக்கிட்ட அன்சிகா அங்கிருந்து தப்பிக்கிறாங்களா இல்லையான்ற கதையை மையமா வச்சு உருவாகி இருக்கிற இந்த படத்தோட ட்ரைலர் இப்போ சமீபத்துல வெளியாகி இருக்கு. பான் இந்தியா படமா வெளிவர போற இந்த படத்துக்காக சாதா ரூம் முதல் தண்ணீர் சூழ்ந்த அக்வாரியம் வரை ஒரே இடத்துல செட் போட்டு சிங்கிள் ஷாட் படமா எடுத்திருக்காங்க. அன்சிகா ரிஸ்க் எடுத்து அந்த ரெண்டையும் ஒரே படத்துல காட்டி நடிச்சதுக்காக இந்த படம் நல்லா ஓடுனா சரிங்க. அந்த மாதிரி இந்த மாதிரி எந்த மாதிரியான அப்டேட்ஸையும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.